ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பட்டை, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணி சாஃப்டானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதை ஆட் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம், அரைச்சி வச்சிருந்த விழுது இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வரும். அது நல்லா அடங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போடுங்க. இந்த மசாலாலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வீடே மணக்கும். நான் இது ட்ரை பண்ணி பார்த்து அசந்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க.